வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்திடலாம். கர்மா மற்றும் சோ எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். வீரகாசை மற்றும் கர்கா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பனா மற்றும் படையணி எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. சர்குலா மற்றும் மாஞ்ச் எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, கரோ, கச்சாரி மற்றும் மிகிர். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகாக்கு 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாங்புய் மிசோரமின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தினோம். மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத்து 169ல சொல்லியிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் முதல் அமைச்சர். தமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனுராக் அகர்வால். எந்த நகரம் நீர் வாரியர் நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? நொய்டா. ஈரானின் இமேஜிங் செயற்கைக்கோளான பார்ஸ் 1 விண்ணில் செலுத்தும் நாடு எது? ரஷ்யா. சூரியனை விளங்கும் புத்தகத்தை எழுதியவர் யார்? லக்ஷ்மி முர்தேஸ்வர் பூரி. எந்த யூனியன் பிரதேசம் தாவி பண்டிகையை கொண்டாடுகிறது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். பாங்காங் உறைந்த ஏரி மாரத்தான் 2024 முடித்தவர்கள் யார்? ரெண்டு பேர் இந்த மாரத்தானை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒன்னு மகேஷ் குரானா, இன்னொன்னு பகவான் சிங். இந்த பாங்காங் உறைந்த ஏரி மாரத்தான் லே டு லடாக் அப்படிங்கிற பகுதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மாரத்தான். இது உலகின் மிக உயரமான உறைந்த ஏரி மாரத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நிஷா தாகியா ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுல பஞ்சாப் பல்கலைக்கழகம் 3வது பதிப்பை ஜெயிச்சிருக்காங்க. 6வது இளைஞர் பெண்கள் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பை ஹரியானா மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க. 69வது நேரு டிராபி படகு போட்டியில பள்ளத்துருத்தி படகு புலி ஜெயிச்சிருக்காங்க. வேலவன் செந்தில்குமார் மற்றும் மனகட் சிங் மூத்த தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. சௌரவ் கோத்தாரி மூத்த தேசிய 15 ரெட் ஸ்னூக்கர் தலைப்பை ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாடு சுகாதார அவசர நிலையை அறிவிக்கிறது? பெரு. பெரு நாடு வந்துட்டு அந்த நாட்டுல அதிகமா டெங்கு காய்ச்சல் பரவுறதுனால சுகாதார அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. டிராகோமா நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். லூயிஸ்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாள அறிவிச்சிருக்காங்க. செங்கடலில் ஏமன் கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கேலக்சி ரீடர் அப்படிங்கிற கப்பல் கடத்தப்பட்டிருக்கு. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடா கபோ வெர்டே அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகால குயின்லிங் நிலையத்தை சீனா நாடு ரீசெண்டா திறந்து வச்சிருக்காங்க. எந்த நாள் உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 3ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மக்கள் மற்றும் கிரகத்தை இணைக்கிறது. ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். சமுத்திர லட்சுமணா என்ற கடல்சார் பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? இந்தியா நாடும் மலேசியா நாடும் சேர்ந்து நடத்தின கூட்டு பயிற்சி தான் இந்த சமுத்திர லட்சுமணா. கருட சக்தி மற்றும் சமுத்திர சக்தி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி.
வீர் கார்டியன் மற்றும் ஷயோகைஜின் இந்தியா மற்றும் ஜப்பான். தர்காஷ் சல்வே கடல் டிராகன் இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஆல்மோகெத் ஆல்ஹிந்தி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. ஜயத் அல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். தசா சந்தீக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சாந்தி பிரயாஸ் 4 அப்படிங்கிற கூட்டு பயிற்சி நேபாள் நாட்டுடைய தலைநகரமான காத்மண்டு அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. அகலேகா தீவு எங்கே அமைந்துள்ளது? இந்த தீவு மொரிஷியஸ் நாட்டில் அமைஞ்சிருக்கு. எதனால இப்ப செய்திகள் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த அகலேகா தீவுல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் ஓபன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த செய்திகள் இருக்கு. ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா 1987ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்துல துளசி பீடத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐசிசியின் போட்டியின் சிறந்த வீரர் விருது 1992ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அனகரகாட்டோ மற்றும் மராப்பி எரிமலை இந்தோனேஷியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. அயோத்தி ராமர் கோயில் உடைய உயரம் 161 அடி. அயோத்தி ராமர் கோயிலுடைய கட்டிட கலைஞர் சி சோம்பாரா. குரங்க காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் கயசுனர் வன நோய். அதிக எண்ணிக்கையிலான பனிச்சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இடம் லடாக். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.